வெல்கம் டு ஜிகே வித் எம்கே. ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸை ஒவ்வொரு டாப்பிக்காக சால்வ் பண்ணிட்டு வந்து வரோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு, சரிங்களா? காலம் மற்றும் நேரம். ஸோ இதற்கு முன்னாடி வந்து நம்ம 4 டாபிக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம், சரிங்களா? ஸோ இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருவாங்க. அப்போ தான் நேர் விகிதம்னா என்ன, எதிர் விகிதம்னா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து புரியும், சரிங்களா? சரி, ஓகே. அதேமாரி இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் போய் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த டாபிக்ஸ் மட்டும் இல்லை, எல்லா டாபிக்ஸுமே வந்து அதில் வந்து நான் வந்து சால்வ் பண்ணியிருப்பேன், சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம நடத்திட்டு வரோம் டெலகிராமில். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் போயிட்டு கீழே டெலகிராம் லிங்க் வந்து கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், சரியா? சரி, ஓகே. நம்ம சம்ஸ்குள்ளே போயிடலாம். ஒரு மாணவனால் 15 நிமிடங்களில் 21 பக்கங்களை தட்டச்சு செய்ய முடியும். இதே வேகத்தில் அந்த மாணவனுக்கு 84 பக்கங்கள் தட்டச்சு செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்? அவன் 21 பேஜை 15 நிமிஷத்துல டைப் பண்றான், சரிங்களா? அப்போ அதே மாதிரி 84 பேஜ் எவ்வளவு நேரத்துல பண்ணுவான் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதான் வந்து கொஸ்டின். 21 பேஜ் 15 நிமிஷம், அப்போ 84 பேஜ் எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பேஜஸ் இங்க இது வந்து மினிட்ஸ், சரிங்களா? தனித்தனியாக நீங்கள் எழுதிக்கணும். இப்போ பாருங்க, இது வந்து ஏறுது, பேஜஸ் வந்து ஏறுது, அப்போ மினிட்ஸும் வந்து ஏறும். அப்போ இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன், சரிங்களா? ஒருவேளை இது ஏறி இது குறைஞ்சா அது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன், எதிர் விகிதம். இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். 21 × x = 84 × 15, சரியா? இப்போ அப்படியே பாருங்க, இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு 21 இந்த பக்கம் கீழே கொண்டு வந்துருங்க. இது 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ், சரிங்களா? 21 × 4 வந்து 84. அப்போ 15 × 4 என்ன, 60 மினிட்ஸ். அப்போ ஆன்சர் வந்து 60, சரிங்களா? சரி, ஓகே. இந்த சம் வந்து பாருங்க, ஒரு இரும்பு குழாயின் எடையானது அதன் நீளத்திற்கு நேர் விகிதத்தில் உள்ளது. 8 அடி நீளமுள்ள ஒரு இரும்பு குழாயின் எடை 3.2 கிலோகிராம் எனில் விகித சம மாறிலி கேயை காண்க. மேலும் 36 அடி நீளமுள்ள ஒரு இரும்பு குழாயின் எடையை காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க, 8 ஃபீட் உள்ள இரும்பு பைப் வந்து 3.2 கிலோ. அதேமாரி 36 ஃபீட்டு இருக்க இரும்பு பைப் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின்ல கே அப்படின்னு கொடுத்துறாங்க, ப்ரொபோர்ஷனலி கே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன், ஏன்னா இது ஏறுது ஃபீட்டு, அப்போ கிலோகிராம ஏறும். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 × k = 36 × 3.2, சரிங்களா? அப்போ k = 36 × 3.2/8 வரும், சரிங்களா? ஸோ இங்கே தப்பா இருக்கு, இந்த k வந்து இங்க ஒரு ஸ்டெப் ஆட் பண்ணிக்கோங்க. k = 36 × 3.2/8. இதுக்கு அடுத்த ஸ்டெப் இதான், சரிங்களா? ஸோ இங்க 36 வந்து தப்பா எழுதிருக்காங்க. ஸோ இது பாருங்க, இது 1 டைம்ஸ், இது வந்து 8 4s 32 வரும். பட் இங்க 3.2 இருக்கு, அப்போ 4 அப்படியே இருக்கும், முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சிங்க, அப்போ 0.4 வந்து வந்துடும். 0.4 × 8 போட்டிங்கன்னா 3.2 வந்து வரும், சரியா? அப்போ k = 36 × 0.4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 14.4 வந்து கிடைக்கும், சரிங்களா? 14.4 கிலோகிராம் வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரியா? சரி, ஓகே. இந்த சம்பந்தம் பாருங்க, a car covers a distance of 765 km in 51 liters of petrol. How much distance would it cover in 30 liters of petrol? ஸோ 765 கிலோமீட்டரை 51 லிட்டர் பெட்ரோலில் அந்த கார் வந்து போகுது. அப்போது 30 லிட்டர் பெட்ரோலில் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நல்லா பாருங்கள், 51 லிட்டரில் 765, பெட்ரோல்லாம் ஒரு பக்கம், லிட்டரு கிலோமீட்டர் ஒரு பக்கம். அப்போ பெட்ரோல் லிட்டர் வந்து குறையும் போது கிலோமீட்டர் குறையும். அப்போது ரெண்டுமே குறையுது, அப்போது இது நேர் விகிதம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 765 × 30 = 51 × x, சரியா? இப்போது எக்ஸை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா இந்த 51 வந்து இந்த பக்கம் போயிடும், பை 51 ஆயிடும். அதுதான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். 765 51ல் போடுங்க. இது 1 டைம்ஸ் போட்டிங்கன்னா 51, 6ல் 1 போச்சுன்னா 5, 7ல் 5 போச்சுன்னா 2, இந்த 5 அப்படியே எழுதிக்கிங்க. 51 × 5 போடுங்க. 51 × 5, 1 5s are 5, 5 5s are 25, அப்போ 255. அப்போ இது 1 டைம்ஸ், இது 15 டைம்ஸ், 15 3s are 45, இங்க ஒரு 0 இருக்கு, சேர்த்துக்கிட்டீங்கன்னா 450. அப்போ 30 லிட்டர்ல 450 கிலோமீட்டர் வந்து போகும், சரிங்களா? அதான் வந்து ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, x and y vary inversely. x = 24 when y = 8. Find x when y = 12. எக்ஸ் மற்றும் y ஆகியவை எதிர் விகிதத்தில் மாறுகின்றன. கொஸ்டினே கொடுத்துட்டாங்க இன்வெர்ஸ்லி எதிர் விகிதம் அப்படின்ட்டு. அப்போ எதிர் விகிதம்னா என்ன, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ணிக்கணும், சரிங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. அப்போது எக்ஸ் வந்து 24னா y வந்து 8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க கொஸ்டினில்.
அப்போது ஃபைண்ட் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். y வந்து 12 இருக்கும்போது y வந்து 12. அப்போ 24 × 8 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 12. சரிங்களா, இது வந்து எதிர் விகிதம். அப்போ எக்ஸை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா 24 × 8/12, இது 1 டைம்ஸு, இது 2 டைம்ஸு. அப்போ 8 2s are 16. அப்போ ஆன்சர் வந்து 16. சரியா? சரி, ஓகே. இந்த சம் வந்து பாருங்க, 35 பெண்கள் ஒரு வேலையை 16 நாள்களில் செய்து முடிப்பர் எனில் 28 பெண்கள் அதே வேலையை எத்தனை நாள்களில் செய்து முடிப்பர் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 35 பெண்கள் 16 நாள். ஸோ உமன்லாம் ஒரு பக்கம், டேஸ்லாம் ஒரு பக்கம். அதே மாதிரி 28 பெண்கள் எத்தனை நாள், 28 பெண்கள் எத்தனை நாள். சரிங்களா? ஸோ நல்லா பாருங்க, உமன் வந்து குறையுது. 35 பெண்கள் 16 நாள். அப்போது உமன் வந்து குறைஞ்சிடுச்சு, 28 மாறிடுச்சு. அப்போ நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது குறையுது, இது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் இது வந்து எதிர் விகிதம். அப்போ ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ 35 × 16 இஸ் ஈக்குவல் டு 28 × x. சரிங்களா? ஸோ இங்கே வந்து தப்பாக இருக்குது, இது ஃபுல்லாகவே தப்பு. சரிங்களா? ஸோ 35 × 16 இஸ் ஈக்குவல் டு 28 × x. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 35 × 16/28. இது வந்து 4 டேபிளில் போடுங்க. 7 4s are 28, 4 4s are 16. இது 1 டைம்ஸு, இது 5 டைம்ஸு. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 20. 20 நாட்கள் வந்து ஆகும். சரிங்களா? சரி, ஓகே. பாருங்க, ஒரு நிறுவனமானது 20 நாள்களுக்கு 15 வேலையாள்களுக்கு 6 லட்சம் தொகையை வழங்குகிறது எனில் அந்நிறுவனம் 5 வேலையாள்களுக்கு 12 நாள்களுக்கு எவ்வளவு தொகையை வழங்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபார்முலாவை பேஸ் பண்ணி போடுறோம். இது வந்து டைம் அண்ட் ஒர்க்குக்கான பேஸ் ஃபார்முலா இதுதான், MDH/W. ஸோ எம்னா மென்ஸு, உமன்ஸு, பர்சன்ஸு, டினா டேஸு, ஹெச்னா அவர்ஸு, டபிள்யூனா ஒர்க்கு. சரியா? அப்போது இங்கே கொஸ்டினில் பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு 6 lakhs 15 workers 20 days. அப்போது இதில் M1 D1 W1 வந்து எது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். சரியா? சரி, ஓகே. அதே மாதிரி M2 D2 W2 எது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். சரியா? இப்போ கொஸ்டினில் பாருங்கள், 15 workers, அப்போது 15. டேஸ் எவ்வளோ? 20. அப்போ 20. ஹவர்ஸ் வந்து கொடுக்கல, அப்போ நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இந்த ஹவர்ஸும் கேன்சல் ஆகிடும். இல்லாட்டி நீங்கள் 1 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். W வந்து பாருங்கள், 6 லட்ச ரூபாய் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதான் வந்து W, 6 லட்சம். இங்கே பாருங்கள், மென் வந்து 5, டேஸ் வந்து 12, W தான் கண்டுபிடிக்கணும் X. ஹவர்ஸ் வந்து நீங்கள் 1 நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு வந்து 15, டேஸ் வந்து 20, கீழே ஒர்க் வந்து 6. இதுதான் வந்து MDH/Wக்கான ஃபார்முலாவில் இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? அப்போ ரெண்டாவது பாருங்கள், 5 மென்னு 12 நாள் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இன்னொன்று நோட் பண்ணுங்கள், கொஸ்டினில் வந்து இங்கே 6 lakhs கொடுத்துருக்காங்க. நம்ம அதை அப்படியே நம்ம டேரெக்டாக 6 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ஒருவேளை நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கிறதுனா 6 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். நீங்கள் 6 lakhs போட்டாலும் ஆன்சர் வந்து சேமாக தான் வரும். இங்கே 6ன்னு போட்டாலும் ஆன்சர் வந்து சேமாக தான் வரும். சரிங்களா? இப்போது இந்த எக்ஸை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இந்த எக்ஸை இந்த பக்கம் கொண்டு போயிட்டிங்கன்னா இது வந்து இந்த பக்கம் வந்துடும். அப்போ 5 × 12 × 6/15 × 20. அப்போ பாருங்கள், இது 1 டைம்ஸு, இது 3 டைம்ஸு, இது 1 டைம்ஸு, இது 4 டைம்ஸு, இது 1 டைம்ஸு, இது வந்து 5 டைம்ஸ். அப்போ 6/5. 6/5 என்ன? 1.2. அப்போ ஆளுக்கு 1,20,000 கிடைக்குது. ஒருவேளை இங்கே 6 lakhs/5ன்னு போட்டாலும் அதே வேல்யூ தான் வரும். சரிங்களா? சேம் தான். இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள், 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாள்களில் செய்தனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாள்கள் ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இது வந்து ஒர்க்கு 180 மீட்டர் வந்து பாயை வந்து செய்கிறாங்க. 15 பெண்கள் வந்து மென்னு, 12 இது வந்து உமனு. சரிங்களா? 12 நாள் வந்து டேஸு. கீழே வந்து ஒர்க்கு கொடுத்துட்டாங்க, மென்னு கொடுத்துட்டாங்க, டேஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போது இந்த ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணாங்க. 15 × 12/180, 32 × D/12 வந்து கிடைக்கும். இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ டியை இந்த பக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா 15 × 12/180 இன்ட்டு இந்த 512 வந்து இந்த பக்கம் போயிடும் மேலே. அப்போ 512/32 இதை போடுங்க. இது வந்து 4 டேபிளில் போடுங்க. 4 3s are 12, 8 4s are 32. இது வந்து 1 டைம்ஸு, இது வந்து 6 8s are 48. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அப்போது 64. சரியா? திரும்ப இதை கேன்சல் பண்ண முடியுமா? இது 1 டைம்ஸு, இது 6 டைம்ஸு. சரிங்களா? 0 60. இது 1 டைம்ஸு, இது 4 டைம்ஸு, இது 1 டைம்ஸு, இது 16 டைம்ஸு. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 நாட்கள். சரியா? கரெக்டாக தான் போட்டிருக்கேன். 16 நாட்கள். 16 days தான் ஆன்சர். சரியா? 16 days தான் ஆன்சர். சரியா? சரி, ஓகே.
இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவரில் ஓர் ஓவியத்தை 56 நாள்களில் வண்ணமிடுவர். 120 மீட்டர் நீளமுள்ள அது போன்ற சுவரில் 27 நாள்களில் அந்த ஓவியத்தை எத்தனை மாணவர்கள் வண்ணமிடுவர் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ 81 ஸ்டூடெண்ட்ஸு 448 மீட்டர் லென்த் இருக்க வாலில் 56 நாளில் வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க. அப்போது அதேமாரி 160 மீட்டர் லென்த்தில் இப்போ வாலில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 27 நாளில் பெயிண்ட் அடிப்பாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட்டில் மின்னது இது 81, அதுக்கப்புறம் டேஸ் பாருங்கள் 56. சரிங்களா? இது வந்து டேஸு. ஸோ இது வந்து ஒர்க்கு. சரிங்களா? இப்போது இங்கே கேட்குறது மென்னு எவ்வளோ அப்படின்ட்டு கேட்குறாங்க கொஸ்டினில். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க, அதை வந்து நம்ம ஃபார்முலாவில் மென்னாக எடுத்துக்கணும். சரியா? சரி, ஓகே. ஒர்க்கு வந்து 160, அப்போ 160 கீழே, டேஸ் வந்து 27. சரிங்களா? ஹவர் வந்து இந்த ஹவரும் கேன்சல் ஆகிடும், அதில் கொடுக்கலையா? அப்படி இல்லாட்டி ஹவர் வந்து நீங்கள் 1 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ அப்படியே பாருங்கள், எக்ஸ் அப்படியே வச்சுங்க. 81 × 56/448. இந்த 27/120 வந்து இந்த பக்கம் போயிடும். அப்போது 120/27 மாறிடும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து 120/27 வரும். சரிங்களா? அப்போது இங்கே பாருங்கள், இது 1 டைம்ஸு, இது 3 டைம்ஸு. 27 × 3 வந்து 81. இது 1 டைம்ஸு, இது 8 டைம்ஸு. 56ல் 8 டைம்ஸ் வந்து 448. இது 1 டைம்ஸு, இது 2 டைம்ஸு. அப்போ 20. 3 × 20 60. அப்போ மொத்தம் 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 27 நாளில் 160 மீட்டர் லென்த்துடைய செவுத்தில் வந்து பெயிண்ட் அடிப்பாங்க. சரியா? சரி, ஓகே. இந்த சம்பந்தம் பாருங்க, 48 ஆண்கள் ஒரு வேலையை நாள் ஒன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாள்களில் முடிப்பர் எனில் 28 ஆண்கள் அதே வேலையை நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாள்களில் முடிப்பர் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இது பாருங்க, M1 மென்னு, இது வந்து ஹவர்ஸ் H1, இது வந்து டேஸ் D1. சரிங்களா? இங்கே பாருங்க, 28 ஆண்கள் வந்து M2. அதே வேலையை நாள் ஒன்றுக்கு, சரிங்களா, அதே வேலைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒர்க் வந்து சேம் தான், 8 மணி நேரம் ஹவர்ஸு H2, டேஸ் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது D2 வந்து கேட்குறாங்க. ஸோ கொஸ்டினில் கொடுத்துக்கிறது அப்படியே எழுதுங்க. M1 வந்து 48, டேஸ் வந்து 24, ஹவர்ஸ் வந்து 7. சரிங்களா? இங்கே பாருங்கள், 28 8, டேஸ் வந்து கண்டுபிடிக்கணும் எக்ஸு. சரியா? ஸோ ஒர்க்கு சேம்ன்றதுனால அது அப்படியே கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 48 × 7 × 24/28 × 8. சரிங்களா? அப்போது இது கேன்சல் பண்ணுங்க. எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இது இந்த பக்கம் சென்ட் பண்ணுறேங்க. அவ்வளோதான், சிம்பிள். 1 8 are 8, 6 8 are 48. இது 1 டைம்ஸு, இது 4 டைம்ஸு, இது 1 டைம்ஸு, இது 6 டைம்ஸு. அப்போ 6 × 6 என்ன? 36. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36. சரியா? சரி, ஓகே. இப்போ அடுத்த சம் வந்து பாருங்க, 24 ஆண்கள் 12 நாள்களில் 48 பொருள்களை செய்வர் எனில் 6 ஆண்கள் எத்தனை பொருள்களை 6 நாள்களில் செய்வர்? இங்கே பாருங்க, மென்னு, இது டேஸு, இது ஒர்க்கு. இங்கே மென்னு, இது டேஸு, இங்கே ஒர்க்கு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா போதும், சிம்பிள். அப்போது 24 × 12, ஒர்க் வந்து எப்போவுமே கீழே தான் வரும். அப்போ பை 48. இங்கே பாருங்கள், 6 மென்னு, 6 4, ஒர்க்கு தான் கேட்குறாங்க. அப்போ கீழே வந்து எக்ஸு. சரியா? ஸோ கொஸ்டினை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எப்போவுமே கரெக்டாக நீங்கள் கொஸ்டினை நல்லா படிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக போட்டுடலாம் அதை. சரிங்களா? ஸோ இது வந்து நான் போக வந்து இது வந்து ஸ்பீடாக போட்டுடுறேன். சரிங்களா? உங்களுக்கு இந்த மென்னு, டேஸ், ஹவர்ஸுன்ட்டு நீங்கள் இதை பார்த்தோன்னே டக்குன்னு போட்டுடணும். சரிங்களா? சரி, ஓகே. எக்ஸ் அப்படியே வச்சுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24, இந்த எக்ஸ் வந்து இந்த பக்கம் போயிடும். அப்போ இது வந்து இந்த பக்கம் வந்துடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 × 6 × 48/24 × 12. சரிங்களா? அப்போது கேன்சல் பண்ணுங்கள். இது 1 டைம்ஸு, இது 2 டைம்ஸு, இது 1 டைம்ஸு, இது 2 டைம்ஸு, இந்த 2 இந்த 2 கேன்சலு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 தான் பேலன்ஸு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 தான் ஆன்சர். சரியா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, 15 வேலையாள்கள் 4 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை 4 மணி நேரத்தில் அமைப்பர் எனில் எத்தனை வேலையாட்கள் 8 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை 8 மணி நேரத்தில் அமைப்பர் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 15 ஒர்க்கர்ஸு. சரிங்களா? 4 கிலோமீட்டர் 4 ஹவர். அப்புறம் மென்ஸ் வந்து இதில் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இந்த பக்கம் எழுதிக்கிங்க. எப்போவுமே ஒர்க்கை மட்டும் கீழே எழுதிக்கிங்க, மிச்சதெல்லாம் மேலே எழுதிக்கிங்க. சரிங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இங்கே ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் ரோடு போடுற வேலை தான். சரிங்களா? சரி, அப்போது அதை கீழே எழுதிக்கிங்க. 15 × 4 ரெண்டுத்தையும் மேலே எழுதிக்கிங்க. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸு. சரிங்களா? அதை எழுதிக்கிங்க. எத்தனை ஹவர்ஸு? 8 ஹவர்ஸு. எத்தனை கிலோமீட்டர்? 8 கிலோமீட்டர் கீழே. சரிங்களா?
சரி ஓகே, எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 15 × 4/4, இந்த 8 8 அந்த பக்கம் போயிடும், 8/8 சரிங்களா. அப்போ 8/8 கேன்சலு, 4/4 கேன்சலு, அப்போ 15, x = 15 சரிங்களா. ஆன்சர் வந்து 15. இங்க பாருங்க, 25 உமன் working 12 hours a day can complete a work in 36 days. ஸோ 25 உமன் வந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஸோ வேலை செஞ்சு 36 நாளில் வந்து அந்த வேலையை வந்து முடிக்கிறாங்க. அதேமாரி 20 உமன் வந்து மஸ்ட் ஒர்க்கு டேஷ் ஹவர்ஸ் a day to complete the same work in 30 days. அதே மாதிரி 20 பெண்கள் வந்து 4 ஒன்றுக்கு எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சால் இந்த வேலையை முடிக்க முடியும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இங்கே ஒர்க்கு இது வந்து மென்னு, இது வந்து ஹவர்ஸு, இது வந்து டேஸு. இங்கே ஒர்க் வந்து சேம் ஒர்க் தான் சரிங்களா. அப்போ ஒர்க் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போது மிச்சதெல்லாம் நீங்கள் அப்படியே எழுதிக்கிங்க. 25 × 12 × 36 ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பாருங்கள், 20 ஹவர்ஸ் வந்து கேட்குறாங்க, டேஸு சரிங்களா. அப்போது வந்து அப்படியே வச்சுங்க. 25 × 12 × 36 by 20 × 30 வந்து இந்த பக்கம் கீழே வந்துடும். ஸோ இங்கே வந்து தப்பாக இருக்குது. இது வந்து 20 × 30 சரியா. ஸோ இதை இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். 5 டேபிளில் போடுங்க. 5 5s are 25, 5 4s are 20. இப்போ 1 4s are 4, 3 4s are 12. இது 1 டைம்ஸு, இது 10 டைம்ஸு. அப்போ இது 1 டைம்ஸு, இது 2 டைம்ஸு, இது 1 டைம்ஸு, இது 18 2s are 36. அப்போ ஆன்சர் வந்து 18 சரியா. சரி ஓகே. ஸோ இந்த கேன்சல் வந்து நீங்கள் டக்குன்னு நீங்கள் பண்ணணும்னா இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா. இந்த 25 × 12 × 36 by 20 × 30 இருக்கு. இதை வந்து டக்குன்னு நீங்கள் 5, இது 4, இது 1 4, இது 3 4, இது 1, இது 10, திரும்ப இது பார்த்தீங்கன்னா இது வந்து 1, இது 2, இது 1, இது வந்து 18 டைம்ஸு. இந்த மாதிரி நீங்கள் போட இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் அதிகமாக வந்து டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான், சம்ஸு சால்வ் பண்ண தான் இதெல்லாம் வந்து சீக்கிரமாக உங்களால் கேன்சலேஷன் வந்து பண்ண முடியும் சரிங்களா. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது அது ஸ்பீடாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் எக்ஸாம்ஸில் நீங்கள் இந்த ஸ்பீடில் போட்டால் தான் டக்குன்னு முடிக்க முடியும். ஸோ அதனால் நிறைய சம்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா. சரி ஓகே. ஒரு முகாமில் 98 நபர்களுக்கு 45 நாள்களுக்கு போதுமான 420 கிலோகிராம் அரிசி உள்ளது எனில் 42 நபர்களுக்கு 60 கிலோகிராம் அரிசியானது எத்தனை நாள்களுக்கு மட்டுமே போதுமானதாகும். ஸோ ஒரு கேம்பில் 420 கிராம் ரைஸ் இருக்குது சரிங்களா. அப்போது 98% 45 நாள். இங்கே பாருங்கள், இது வந்து மென்னு, இது வந்து டேஸு. இங்கே பாருங்கள், 60 கிலோகிராம் வந்து ரைஸ் வந்து வில் லாஸ் ஃபார் 42% சரிங்களா. ஸோ 60 கிலோகிராம் இது வந்து ஒர்க்கு சரிங்களா. 42%ன்றது மென்னு. டேஸ் வந்து இங்கே கேட்குறாங்க, டி வந்து கேட்குறாங்க சரிங்களா. இப்போது ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், 420 கிலோகிராம் ஆஃப் ரைஸ் அப்படின்றது கீழே ஒர்க்கில் நீங்கள் போட்டுக்கணும் சரியா. இங்கே வந்து போர்ஷன்ஸ் இருக்குது, டேஸ் இருக்குது. அப்போ போர்ஷன்ஸ் வந்து எம்மு, டேஸு, இங்கே வந்து டி வந்து டேஸு சரியா. சரி ஓகே. இங்கே பாருங்கள் 42 வந்து இருக்குது போர்ஷன்ஸு. அப்போ இது வந்து 42. டேஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, டி அப்படியே போட்டுக்கிறோம். by 60 வந்து ஒர்க்கில் போட்டுக்கிறோம் சரிங்களா. இப்போது இது வந்து ஒர்க்கில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், ஒரு முகாமில் 98 நபர்களுக்கு 45 நாட்களுக்கு போதுமான 420 கிலோகிராம் அரிசி உள்ளது. அப்போது இங்கே வந்து மென்ஸு போயிடுச்சு, இங்கே டேஸு போயிடுச்சு, மிச்சம் என்ன இருக்குது, இங்கே ஒர்க்கு தான் இருக்குது. அப்போ அதுதான் வந்து ஒர்க்காக நீங்கள் எடுத்துக்கணும் சரியா. உங்களுக்கு வந்து இது ஒர்க்காக கண்டுபிடிக்க தெரியலனா ஃபஸ்ட்டு போர்ஷன்ஸு, அதுக்கப்புறம் டேஸு அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு மிச்சம் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் ஒர்க்காக எடுத்துக்கலாம் சரியா. சரி ஓகே. இப்போ பாருங்கள், இந்த டியை இந்த பக்கம் வச்சுங்க. இந்த 98 × 45 by 420 × 60 by 42 சரிங்களா. ஸோ இதை எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே சிம்பிளாக ஆரம்பிங்க. இந்த 0 கேன்சல் பண்ணுங்கள். இந்த 6 பாருங்கள் 1 டைம்ஸு, இந்த 42 வந்து 7 டைம்ஸு சரியா. சரி ஓகே. இப்போ அடுத்து பாருங்கள், 98 பார்த்தீங்கன்னா இந்த 7ல் 98 வந்து எத்தனை டைம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 டைம்ஸ் வந்து வரும் சரிங்களா. 14 டைம்ஸ் போட்டிங்கன்னா 7 × 14 வந்து 98 சரிங்களா. சரி ஓகே. இது பாருங்கள், 7 2s are 14, 7 6s are 42. இது பாருங்கள், இது திரும்ப 1 டைம்ஸு, இது வந்து 3 டைம்ஸு. இது பாருங்கள், திரும்ப இது 1 டைம்ஸு, எத்தனை 15 3s are 45 சரியா. அப்போ ஆன்சர் வந்து 15 டேஸ் சரிங்களா. சரி ஓகே. இது வந்து கேன்சலேஷன் வந்து சிம்பிளாக நான் பண்ணுறேன். நீங்கள் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும் சரியா. சரி ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள், 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாள்கள் எடுத்துக்கொள்வார் எனில் அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால் அதே வேலையானது முடிய எத்தனை நாள்கள் ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 15 பேர் வந்து 40 நாளில் முடிக்கிறாங்க. மேலும் 15னா அப்போ 30 பேர் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க எக்ஸு. ஸோ இது வந்து ஃபார்முலாவை யூஸ் பண்ணியே போடலாம். இல்லாட்டி நம்ம இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன், டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ நேர் விகிதம், எதிர் விகிதம்.
ஸோ இது வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுங்க. 15 மென்னு 40 நாள். இங்கே பாருங்கள் 15 மென் எக்ஸ்ட்ரா சேர்றாங்க. அப்போ 30 மென்னு எத்தனை நாளில் முடிப்பாங்க எக்ஸு. ஸோ இந்த அவர் டேஸ் சாரி இந்த ஹவர்ஸு ஒர்க் எல்லாமே சேம். அதனால் அது ஒன்று இல்லாட்டி கேன்சல் ஆகிடும் சரிங்களா. சரி ஓகே. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 × 40/30 வந்து இந்த பக்கம் போயிடும். இது 1 டைம்ஸு, இது 2 டைம்ஸு, இது 1 டைம்ஸு, இது 20 டைம்ஸு சரியா. இப்போ இது பாருங்கள், இது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். 15 நாள் 40 பேர். அப்போ 30 நாள் எத்தனை பேர்? 15 நாள் 40 பேர். இங்கே வந்து 15லேருந்து 30 ஆகுது. 30 ஆகும்போது டேஸ் வந்து குறையும். ஏன்னா ஆட்கள் வந்து அதிகமானதுனால வேலையோட டேஸ் வந்து குறைஞ்சிரும். அப்போது இது அதிகமாகுது, இது குறையுது. அதனால் இது வந்து எதிர் விகிதம். அப்போது 15 × 40 = 30 × x. அப்படியே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக பார்த்து அப்படியே நீங்கள் போட்டுடலாம் சரியா. ஸோ அது புரியாட்டி நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுங்க. இது புரிஞ்சுதுன்னா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இது வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து பாருங்கள், 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஓர் அறையை 86 நாட்களில் கட்டி முடிப்பர். அது போன்ற அறையை 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் கட்டி முடிக்க எத்தனை நாள்கள் ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் அப்படின்னு கொடுத்துறாங்க, 86 நாள். அடுத்து பாருங்கள், அதே போன்ற அறையை 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள். ஸோ இங்கே 6ன்னு கொடுத்துருக்காங்க, பட் இங்கே வந்து மற்றும் அண்ணன் கொடுத்துருக்காங்க. அப்போ மற்றும்ன்ற இடத்துல நீங்கள் வந்து ப்ளஸ்ஸு போடணும், 6ன்ற இடத்துல ஈக்குவல் டு போட்டுக்கணும் சரியா. அப்போது 6 women = 8 மென்னு. அப்போது ஒரு மென்னுனா 6/8 women சரிங்களா. ஒரு மென்னுனா 6/8 women. இந்த 8 வந்து இந்த பக்கம் போயிடும் சரிங்களா. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது 3 டைம்ஸு, இது 4 டைம்ஸ். அப்போ 3/4. அப்போ 1 men = 3/4 women. ஒருவேளை நீங்கள் உமன் எடுத்தீங்கன்னா 1 woman = 8/6 men வரும். ஸோ ஒன்று சம்ம இப்படி வச்சு போடலாம், இல்லாட்டி சம்ம இப்படி வச்சு போடலாம். எப்படி போட்டாலும் ஆன்சர் வந்து சேம் தான். இதே கேன்சல் பண்ணலாம், 4/3 சரிங்களா. அப்போ இப்படி வச்சும் போடலாம், இல்லாட்டி இப்படி வச்சு போடலாம். பட் இங்கே மென்னு எடுத்தால் இந்த இடத்துல வந்து மென்னு தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே உமன் எடுத்தால் இந்த இடத்துல உமனை சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள் சரியா. இப்போ நம்ம மென்னு வந்து 3/4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் சரியா. அப்போது அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், 7 women and 5 men அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 7 women + 5 men. இந்த இடத்துல பாருங்கள், மென்னுன்ற இடத்துல நம்ம 3/4 women அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த மென்னுன்ற இடத்துல 3/4 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது 7 இங்கே பாருங்கள், 5 3s are 15 சரிங்களா. அப்போது 7 women + 15/4 women அப்படின்ட்டு இருக்குது. அப்போ ரெண்டுமே சேம் தான். இப்போது 7 4s are என்ன? 7 4s are 28. அப்போ 28 + 15/4 என்ன? 28 + 15 வந்து 43. அப்போ 43/4 வந்து நம்மளுக்கு கிடச்சிருது சரியா. சரி ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து நம்ம உமன் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. அப்போ இங்கே வந்து நீங்கள் உமன் தான் எடுத்துக்கணும் சரிங்களா. அப்போது 6 women வந்து 86 நாளில் செய்கிறாங்க. அப்போ 43/4 women எத்தனை நாளில் செய்வாங்க? அதான் வந்து எக்ஸு சரியா. ஒருவேளை இங்கே மென்னு எடுத்திங்கன்னா, இந்த இடத்துல மென்னு எடுத்திங்கன்னா, இங்கே 8 மென்னு 86 நாள். இந்த இடத்துல மென்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல மென்னை போட்டுக்கணும். நம்ம உமன் கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால உமன் போட்டிருக்கோம். மென்னு போட்டாலும் கரெக்டாக தான் வரும் சரியா. சரி ஓகே. இப்போ பாருங்கள், இது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இங்கே வந்து ஏறுது, அப்போது இங்கே வந்து குறையும் நாட்கள் சரியா. அப்போ இது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன், அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணியே போட்டுக்கலாம் சரிங்களா. அப்போது இது பாருங்கள், கேன்சல் பண்ணுங்கள். 43 2. அப்போ 6 2 12, 12 4 48, மொத்தம் 48 நாட்கள் சரியா. சரி ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்க்க அப்படியே தொடர்ந்து வந்து சம்ஸ் பார்க்க வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்கூல் புக் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம சம்ஸ் வந்து மாடல் வைஸ் நம்ம வந்து போடலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் ஃபுல்லாக எல்லா சம்ஸும் லைனாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் மாடல் வைஸ் வந்து போடலாம். மாடல் 1, மாடல் 2, மாடல் 3 அப்படின்ட்டு ஸ்கூல் புக் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே சேர்த்து போடலாம். ஸோ இந்த மாதிரி மாடல் வைஸ் போடும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் சம்ஸ் வந்து. அப்போ நம்ம ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறத அப்படியே வந்து நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அப்படி எப்படி சால்வ் பண்ண அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த மாடல் வைஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஷார்ட்கட்லாம் சொல்லித்தரேன். அப்போ ஈஸியாக இருக்கும் போட சரியா. சரி ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாள்களில் முடிப்பார். ஏ தனியே அந்த வேலையை 48 நாள்களில் முடிப்பார் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாள்களில் முடிப்பார் அப்படின்ட்டு கேட்குறாங்க சரிங்களா.
ஸோ ஏ ப்ளஸ் பி வந்து 16, ஏ மட்டும் தனியே வந்து 48. அப்போ பி மட்டும் தனியே எவ்வளோ நாள் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நல்லா பாருங்க, இப்போ ஏ ப்ளஸ் பி 16, நம்ம ஏ ப்ளஸ் பியோட ஒரு நாள் வேலையை வந்து நம்ம கணக்கு பண்ணுறோம். அப்போது 16ல் ஒரு நாள் வேலைனா 1/16. அப்போ ஏவோட ஒரு நாள் வேலை என்ன? 48ல் ஒரு நாள் வேலைனா 1/48. இப்போ ஒன்று பாருங்க, அவங்க கேட்கறது பி கொஸ்டின்ல, நம்ம ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ, இங்கே ஏ ப்ளஸ் பி இருக்குது, கொஸ்டினில் ஏ இருக்குது. இதை மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு பியோட வேல்யூ வந்து கிடச்சிரும். சரிங்களா? இந்த ஏவும் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போது இந்த பியோட ஒரு நாள் வேலை என்னன்னா இதையும் வந்து மைனஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ 1/16 மைனஸ் 1/48. இதற்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 48 வந்து கிடைக்கும் எல்சிஎம்மா. அப்போது இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே மேலேயே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா அப்போ தான் 48 வந்து வரும் டினாமினேட்டரில். அப்போது 3 - 1/48. 3 - 1 என்ன? 2/48. இது 1 டைம்ஸு, இது 24 டைம்ஸு. அப்போ ஆன்சர் வந்து 1/24. இது வந்து பியோட ஒரு நாள் வேலை தான். அப்போ பியோட மொத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 டேஸ். சரியா? இப்போ அடுத்த சம் வந்து பாருங்க, ஏ ஆனவர் பியை காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார். அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாள்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ ஒன்று நல்லா நோட் பண்ணுங்க, இந்த மாதிரி இருவரும் சேர்ந்து முடிக்க ஆகும் நேரம் அப்படின்னு கேட்டாலே ஒரு ஃபார்முலா இருக்குது, AB/A + B. சரிங்களா? ஸோ 2 பேரோட டேஸும் அப்படியே நீங்கள் இங்கே எடுத்து போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணால் ஆன்சர் வந்து வந்துடும். இப்போ நம்ம ஏவோட டேஸும் பியோட டேஸும் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ ஆனவர் பிஐ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக செய்வார். இப்போ பி 3 நாள் ஒரு வேலையை செய்வார்னா ஏ வந்து ஒரு நாளை செய்வார். இவங்க 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 2. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக ஏ வந்து எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. 24 நாட்கள் குறைவாக, அப்போ இது வந்து ஏவோட டேஸ் கிடையாது, பிஏவோட 24 நாள் குறைவாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 24ல் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கா 2, அதை டிவைட் பண்ணிங்கன்னா 12 டேஸ் வந்து கிடைக்கும். அதான் ஏ. இப்போ ஏ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பிஏ வந்து ஏ வந்து ஒரு நாள் செஞ்சார்னா பி வந்து 3 நாள் செய்வார். அப்போது இந்த 12 × 3 போட்டிங்கன்னா 36 வந்து கிடைக்கும். சரியா? சரி, ஓகே. இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 24 வந்து வருதான்னு பாருங்கள். 36, 12, 24. அதுதான் வந்து கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. பிஏ எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக ஏ வந்து செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஏ 12, பி 36. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். 12 × 36/12 + 36. சரிங்களா? அப்போது 12 × 36/36 12 கூட்டினீங்கன்னா 6, 7, 8, 3, 1, 4, 48. சரிங்களா? இப்போது 48 12 டேபிளில் போடுங்க. இது 1 டைம்ஸு, இது 4 டைம்ஸு. சரிங்களா? அப்போது 1 4s are 4, 9 4s are 36. அப்போ ஆன்சர் வந்து 9 டேஸு. சரிங்களா? சரி, ஓகே. ஆக்சுவலாக இப்போ இது வந்து ஒவ்வொரு சமம் ஒவ்வொரு மாடலில் வரும். டைமண்ட் ஒர்க் ஸ்கூல் புக்கை பொறுத்தளவு. சரிங்களா? உங்களுக்கு நான் லைனாக போட்டுடுறேன். அடுத்து வந்து நான் மாடல் வைஸ் வந்து நான் சொல்லி தருவேன். சரிங்களா? ஸோ அதில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். டைமண்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து நீங்கள் போடணும். சரியா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 30 நாள்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாள்கள் வேலை செய்த பிறகு கியூ ஆனவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 5 நாள்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாள்களுக்கு பிறகு கியூ வந்து வேலையை விட்டு சென்றார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து சிம்பிளாக எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பி கியூ, பி வந்து ஒரு வேலையை 20 நாள்லையும் பி வந்து ஒரு வேலையை 30 நாள்லையும் முடிப்பாங்க. அப்போ டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. 20க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 60 வந்து கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து டோட்டல், இது வந்து எல்சிஎம். சரிங்களா? இப்போது இந்த 60ல் வந்து இந்த 20 டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணால் 3 கிடைக்கும். இந்த 60ல் இந்த 30 டிவைட் பண்ணால் 2 கிடைக்கும். அப்போ 3ன்றது பியோட எஃபிஷியன்சி, 2ன்றது கியூவோட எஃபிஷியன்சி. அப்போ மொத்த எஃபிஷியன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. சரிங்களா? இது 3, இது வந்து 3, இது 2, இது 5. இது வந்து எஃபிஷியன்சி. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், பி ஃபினிஷ்டு த ரிமைனிங் ஒர்க் இன் 5 days. சரிங்களா? இப்போது கியூ ஆனவர் வந்து ஒரு சில நாள் கழிச்சு வந்து விட்டு போயிடுறாரு. மிச்ச வேலையை பி வந்து 5 நாளில் முடிக்கிறாரு. சரிங்களா? இப்போது அந்த 5 நாள் முடிக்கிற வேலையை இங்கே எஃபிஷியன்சி எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 3. அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால்
5 × 3 15 வந்து கிடைக்குதா? அப்போ இந்த டோட்டல் வந்து 60. இந்த 60ல் இந்த 15 லெஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45. சரிங்களா? ஸோ பி வந்து 5 நாளில் கடைசியாக முடிக்கிறாரு. இந்த 5 வந்து இந்த எஃபிஷியன்சியால் கூட்டணும். கூட்டினா நம்மளுக்கு வந்து 15 நாள் வந்து கிடைக்கும். சரிங்களா? இந்த 15 வந்து இந்த டோட்டல் 60 இருக்கு இல்லையா? ஸோ அது கூட வந்து நம்ம கழிக்கணும். கழிச்சா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 45 வந்து கிடைக்குது. சரிங்களா? அப்போ 45 வந்து கிடைக்குது. இந்த 45ஐ 3 + 2 சேர்த்தா எவ்வளோ வருது எஃபிஷியன்சி? 5. இந்த 5ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நம்ம 9 கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 9 டேஸ். சரிங்களா? ஸோ இவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? இது வந்து ஒரு மாடல். இது வந்து சிம்பிளாக போடுறது. உங்களுக்கு நாங்களே டீட்டெயில் தான் போட்டிருக்கேன். பியோட ஒரு நாள் வேலை 1/20, கியூவோட ஒரு நாள் வேலை 1/30. பி வந்து 5 நாள் வந்து செய்கிறாரு வேலை. அதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20ல் 5 நாள் வேலை செஞ்சாங்கன்னா இது 1, இது 4, அப்போ 1/4. மீதமுள்ள வேலை அப்போ மிச்சம் இருக்க வேலை 1/1 1 மைனஸ் இந்த 1/4 நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா 3/4 வந்து கிடைக்கும். சரிங்களா? இது வந்து பி ப்ளஸ் கியூ சேர்ந்து செஞ்ச வேலை இதுதான் 3/4. இப்போது பி ப்ளஸ் கியூவோட ஒரு நாள் வேலை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 1/20 + 1/30 இதோட எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60 வரும். இது ரெண்டுத்தையும் கூட்டி இங்கே அப்போ இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ கூட்டினா 5. அப்போ 5/60 1/12. இதுதான் வந்து ஒரு நாள் வேலை. அப்போது இந்த 3/4 இருக்கு இல்லையா? இதோட இந்த ஒரு நாள் வேலை டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். அப்போ 3/4 × 12 வரும். இது வந்து 1 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். அப்போ 3 3s 9. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கே போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க் டுகெதர் அந்த ரிமைனிங் ஒர்க்கோட இந்த ஒரு நாள் வேலையை டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். இது வந்து இவ்வளோ பெருசாக போடுறதுக்கு சிம்பிளாக இந்த மாதிரி போட்டுடலாம். ஸோ 20 30 இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 60 வந்து 20ஆல் டிவைட் பண்ணால் 3 வந்து பியோட எஃபிஷியன்சி இது. சரிங்களா? இது வந்து எஃபிஷியன்சி. கியூன்றது 60 வந்து 30ஆல் டிவைட் பண்ணால் 2ன்றது கியூவோட எஃபிஷியன்சி. இப்போ பி வந்து 5 நாள் செஞ்சார் இல்லையா? அந்த 5 நாள் இன்ட்டு எஃபிஷியன்சி 3 கூட்டினா 15 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இங்கே டோட்டல் வந்து நம்மளுக்கு எல்சிஎம் கிடைச்சது வந்து 60 நாள். சரிங்களா? இப்போ இந்த 60ல் இந்த 15 கழிச்சா 45. இந்த 45ல் இந்த எஃபிஷியன்சி 5 கிடச்சிருக்கு இல்லையா? அதை டிவைட் பண்ணால் 9. அப்போ ஆன்சர் வந்து 9 டேஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இது எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இது வந்து எவ்வளோ பெருசாக போகுது பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போயே புரியல அப்படின்னா அடுத்து வந்து நான் மாடல்ஸ் வந்து நான் சம்ஸ் போடுவேன். சரிங்களா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ நம்ம சேனலை ரெகுலராக பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக புரியும். ஏன்னா இந்த மாடலில் நம்ம வந்து நிறைய சம்ஸ் வந்து தொடர்ந்து போடுவோம். மாடலாக போடும்போது அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ வந்து இது ஒரு மாடல் வரும், அதுக்கு அடுத்து ஒரு மாடல் வரும். ஸோ அதனால உங்களுக்கு புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஸோ நம்ம சேனல் ரெகுலராக பாருங்கள். மாடல் வைஸ் போடும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். சரியா? சரி, ஓகே. இந்த சம் வந்து பாருங்க, எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4 6 மற்றும் 10 நாள்களில் முடிப்பர். எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அதற்காக அவர்களுக்கு 3100 ரூபாய் வழங்கப்படும். எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் ஒய் இசட் வந்து 4 நாளில் 6 நாளில் 10 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ அவங்க செஞ்ச வேலைக்கு 3100 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ தனித்தனியே கிடைக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போது நம்ம எக்ஸ் ஒய் இசட்டோட ஒரு நாள் வேலையை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 1/4 1/6 1/10 ரேஷியோவில் எழுதிக்கிறோம். அப்போ தான் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஆளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போது இதை டினாமினேட்டரை நீங்கள் சேம் ஆக்கணும் அப்படின்னா எல்சிஎம் வந்து எடுக்கணும். அப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60 வந்து கிடைக்கும். அப்போ 15 நாள் 60. அப்போ மேலேயும் 15ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 6 10 60 மேலேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 10 6 60 மேலேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 15 10 6 வந்து நம்மளுக்கு கிடச்சிருது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ரேஷியோ. இது வந்து எக்ஸு, இது ஒய், இது இசட்டு. இது மொத்தத்தையும் கூட்டினா 15 10 6 கூட்டினா 15 10 25 25 6 31 நம்மளுக்கு கிடைக்குது. இது மொத்த பங்கு. சரிங்களா? ஸோ டோட்டல் மொத்த பங்கு இது. சரியா? இப்போ நம்மளுக்கு ஏவோட பங்கை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏவோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த பங்கு வந்து 31. அதில் ஏ பங்கு வந்து 15 இன்ட்டு 3100 ரூபாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏவோட பங்கு வந்து கிடச்சிரும். இது 1 டைம்ஸு, இது வந்து 100 டைம்ஸு. அப்போ 1500 1100 ரூபாய். இது வந்து ஏவோட பங்கு. இப்போ அதேமாரி பியோட பங்கு பாருங்கள். மொத்த பங்கு 31, பி பங்கு 10. 31ல் 10 இன்ட்டு 3100. இது 1, இது 100. அப்போ 10 100 1000 ரூபாய். இப்போ சியோட ஷேர் வந்து பாருங்கள். 31ல் சியோட ஷேர் வந்து 6 பங்கு. அப்போ 6 இன்ட்டு 3100. இது 1 டைம்ஸு, இது 100 டைம்ஸு. அப்போ மொத்தம் 600 ரூபாய். சரிங்களா? சரி, ஓகே. இந்த சம் வந்து பாருங்க, ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாள்களிலும் பி என்பவர் 6 நாள்களிலும் முடிப்பர். எனில்
இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்களில் முடிப்பர் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருவரும் சேர்ந்து அப்படின்னாலே AB/A+B ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடுங்க. சரிங்களா? ஸோ இப்படி போட்டால் சிம்பிளாக போட்டுடலாம். ஸோ இப்படியும் போடலாம். சரிங்களா? ஒரு நாள் வேலையை கணக்கு பண்ணி அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்து கேன்சல் பண்ணி போட்டாலும் ஆன்சர் வந்து வந்துடும் 2 days அப்படின்ட்டு. ஸோ இப்படியும் போடலாம். இப்படி போட்டால் A வந்து 3, B வந்து 6, A 3, B 6. அப்போ 6 × 3 18, கீழே ஆட் பண்ணணும் 9. இது 1 times, இது 2 times. அப்போ 2 நாள் வந்து ஆன்சர். சரியா? சரி, ஓகே. இந்த சம்பந்தம் பாருங்க. 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாள்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாள்களில் செய்து முடிப்பர் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ மேலே வந்து M1, இது W1, இது D1. இது பார்த்தீங்கன்னா M2, இது வந்து D2, இது வந்து W2. கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா D2 வந்து கேட்குறாங்க எத்தனை நாள் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 5 5 5 எல்லாமே 5 தான். அப்போ மேலே 2, கீழே வந்து ஒர்க் வந்து கீழே வந்துடும். சரிங்களா? இங்கே பாருங்க 50 நபர்கள் இன்ட்டு எக்ஸ் டேஸ் கேட்குறாங்க. அது வந்து நம்ம எக்ஸ் இல்லாட்டி டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கீழே ஒர்க் வந்து 50 கீழே போட்டிருக்கோம். அப்போ எக்ஸ் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்போ 50/50 இந்த பக்கம் வந்து போயிடும். அப்போ இதுவும் கேன்சலு, 5 5 கேன்சலு, மிச்சம் 5 தான் இருக்கு. அப்போ மொத்தம் 5 நாளில் வந்து செய்வாங்க. சரிங்களா? இந்த சம்பந்தம் பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாள்களில் முடிப்பார். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை 6 நாள்களில் முடிப்பர் எனில் பி என்பவர் தனியே அந்த வேலையை எத்தனை நாள்களில் முடிப்பர்? ஸோ ஏ வந்து 24, A+B சேர்ந்து 6, பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம இதில் பாருங்க, ஏவோட ஒரு நாள் வேலையை கணக்கு பண்ணிக்கிறோம். அப்போ 1/24. A+Bயோட ஒரு நாள் வேலையை கணக்கு பண்ணுறோம். அப்போ 1/6. இப்போ இந்த A+Bலேருந்து ஏவை கழிச்சா நம்மளுக்கு பி வந்து கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ ஏலேருந்து A+B வந்து கழிக்கக்கூடாது. ஏன்னா இங்கே மைனஸ் வந்துடும். அப்போ -B வந்துடும். சரிங்களா? அப்போது A+Bலேருந்து இந்த ஏவை கழிக்கணும். அப்போ 1/6லேருந்து இந்த -1/24 கழிக்கணும். அப்போ 1/6 - 1/24 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 24 வந்து வரும். அப்போது கீழே பாருங்கள் 6 4s are 24. அப்போ மேலே 4 வந்துடும். 4 - 1 என்ன? 3. அப்போ 3/24. இது 1 times, இது 8 times. அப்போ பியோட ஒரு நாள் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/8. அப்போ மொத்த வேலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 நாள். சரிங்களா? அப்போ மொத்த வேலை வந்து 8 நாள். சரியா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க. ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 35 நாள்களில் முடிப்பார். பி ஆனவர் ஏஐ விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாள்களில் முடிப்பார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஏ வந்து ஒரு வேலையை 35 நாளில் முடிப்பார். அப்போ ஏவோட ஒரு நாள் வேலை என்ன? 1/35. இப்போ பி பாருங்க. பி வந்து ஏஐ விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர். எஃபிஷியன்சி வந்து 40% வந்து அதிகம். அப்போது 40% ஆஃப் ஏ ப்ளஸ் ஏ. ஏன்னா ஏவை விட 40% வந்து அதிகம். அதுதான் வந்து 40% ஆஃப் ஏ ப்ளஸ் ஏ. சரிங்களா? அப்போது 40/100 ஏ ப்ளஸ் ஏ. பர்சன்டேஜ்னா என்ன? /100. சரிங்களா? ப்ளஸ் ஏ. அப்போது இந்த 40/100 கேன்சல் பண்ணுங்கள். 0 0 கேன்சலு. இது 2 times, இது 5 times. அப்போ 2/5A ப்ளஸ் ஏ. அப்போ 2/5A ப்ளஸ் ஏன்னா என்ன? இந்த பக்கம் 5 இந்த பக்கம் போயிடும். அப்போ 5 + 2 7A/5. இப்போ நம்ம ஏ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் 1/35. அப்போ 7/5 × 1/35 போட்டிங்கன்னா இது 1 times, இது 5 times. அப்போ 1/25 வந்து கிடைக்கும். அப்போ பி வந்து அந்த வேலையை வந்து 25 நாளில் வந்து முடிப்பார். 25 days தான் ஆன்சர். சரியா? ஸோ அதுதான் வந்து இங்கே போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி நான் போட்டிருக்கேன். சரியா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க. ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாள்களிலும் பி ஆனவர் தனியே 15 நாள்களிலும் முடிப்பர். அவர்கள் இந்த வேலையை 2 லட்சம் தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் ஏ பெறும் தொகை டேஷ் ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஏவோட ஒரு நாள் வேலை வந்து 1/10, பியோட ஒரு நாள் வேலை வந்து 1/15 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ பாருங்க. 1/10 = 1/15 நம்ம பங்கா வந்து பிரிக்கிறோம். அப்போதான் வந்து நம்ம அவங்களோட பங்கு வந்து எவ்வளோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போது இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா வரும் 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுங்க. 5 டேபிளில் 2 இது 3. அப்போ 3 2s are 6 6 5s are 30. அப்போ எல்சிஎம் வந்து 30. அப்போ இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், மேலே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா 3:2. சரிங்களா? அப்போ ஏவோட பங்கு 3, பியோட பங்கு 2. இப்போ மொத்த பங்கு எவ்வளோ? 3 + 2 5.
இப்போது கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ஏவோட பங்கு மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போது இந்த 5ல் ஏவோட பங்கு 3 × 2 லட்சம் போடுங்க. இது 1 டைம்ஸு, இது 4 5 4s are 20, பேலன்ஸு 4 0 இருக்குது சேர்த்துக்குங்க. சரிங்களா? அப்போ 4000 × 3 என்ன 1,20,000 ரூபாய். அப்போ ஆன்சர் வந்து 1,20,000. சரியா? சரி, ஓகே. இந்த சம் வந்து பாருங்க, 210 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாள்களில் முடிப்பர். அதே வேலையை நாள் ஒன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாள்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, 210 ஆண்கள் 18 நாள் 12 மணி நேரம். ரெண்டாவது எத்தனை ஆண்கள் அப்படின்றது எக்ஸு, 20 நாள் அப்படின்றது 20, 14 மணி நேரம். அப்போ அதே வேலை 1. இப்போது எக்ஸை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. ஸோ கொண்டு போய் கேன்சல் பண்ணுங்கள். 0 0 கேன்சலு. 7 2s are 14, 7 3s are 21. இது 1 டைம்ஸு. சரிங்களா? அது 1 2s are 2, 6 2s are 12. சரியா? இது வந்து 1 டைம்ஸு, இது 9 டைம்ஸு. அப்போ 9 3s are 27, 27 × 6 போடுங்க. 7 6 are 42, 6 2s are 12, 13 14 15 16. அப்போ 162 ஆண்கள் வந்து தேவை. சரியா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஒரு சிமிட்டி தொழிற்சாலையானது 36 இயந்திரங்கள் உதவியுடன் 12 நாள்களில் 7000 சிமிட்டி பைகளை தயாரிக்கிறது. 24 இயந்திரங்களை பயன்படுத்தி 18 நாள்களில் எத்தனை சிமிட்டி பைகளை தயாரிக்கலாம்? ஸோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி வந்து இருக்கு. 7000 சிமெண்ட் பேக் வந்து 12 நாளில் 36 மிஷினோட தயாரிக்கிறாங்க. அப்போது எத்தனை பேக் வந்து 18 நாளில் 24 மிஷின் யூஸ் பண்ணி தயாரிப்பாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு ஒர்க்கு தான் கேட்குறாங்க, எக்ஸு. இப்போ இந்த எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டா, ஸோ இந்த எக்ஸ் இந்த பக்கம் போயிடும், இதெல்லாம் இந்த பக்கம் வந்துடும். ஸோ இந்த பக்கம் வந்தப்போ நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா 12, இது வந்து 1 டைம்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸு. அதேமாதிரி இது 1 டைம்ஸு, இது 2 டைம்ஸு. அப்போ 2 2 கேன்சலு, மிச்சம் எவ்வளோ இருக்குது? 7000. அப்போ 7000 பேக்ஸ் வந்து தயாரிப்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த சம் வந்து பாருங்க, ஒரு சோப்பு தொழிற்சாலையானது நாள் ஒன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செய்து 6 நாள்களில் 9600 சோப்புகளை தயாரிக்கிறது. நாள் ஒன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்து 14400 சோப்புகள் தயாரிக்க அதற்கு எத்தனை நாள்கள் ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, 9600 சோப்பு. சரிங்களா? 6 டேஸு, 15 ஒர்க்கிங் ஹவர்ஸ். சரிங்களா? 15 hours a day. இப்போ in how many days will it produce 14400 சோப்பு ஒர்க்கிங் 3 hours more a day? ஏற்கனவே 15 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அப்போ அது கூட 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சால் எத்தனை நாளில் 14400 சோப்பு வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ டேஸ் வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 15 கூட நம்ம 3 சேர்த்துக்கிறோம். ஏன்னா எக்ஸ்ட்ரா 3 hour வந்து வேலை செய்கிறாங்க இப்போது. சரிங்களா? அப்போது இந்த இடத்துல வந்து 18 ஆகிடும். சரிங்களா? இப்போ எக்ஸ்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இதை இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்போ 6 × 15, இந்த 14400 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா மேலே போயிடும். பை இந்த 18 வந்து கீழே வந்துடும். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 00 00 கேன்சல். சரியா? இப்போ அடுத்து பாருங்கள், 12 டேபிளில் போடுங்க. 12 8s are 96, 12 12s are 144. இப்போ 3 டேபிளில் போடுங்க. இது 1 டைம்ஸு, இது 3 டைம்ஸு. சரிங்களா? 1 6 are 6, 6 3s are 18. ஸோ இது பாருங்கள், 1 3s are 3, 5 3s are 12. இது 4 டேபிளில் போடுங்க. 4 2s are 8, 4 3s are 12. அப்போ 5 3s are 15 தான் இங்கே மேலே இருக்குது, கீழே வந்து 2 இருக்குது. அப்போ 15/2 என்ன? 7.5 days. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து 7.5 days. ஸோ 15/2 வந்து அதோட விட்டுடலாம். ஒருவேளை உங்களுக்கு ஆன்சரில் மிக்சடு ஃப்ராக்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி மாற்றி எழுதணும். இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, 6 சரக்கு வண்டிகள் 5 நாள்களில் 135 டன்கள் சரக்குகளை இடம்பெயர்கின்றன எனில் 1800 டன்கள் சரக்குகளை 4 நாள்களில் இடம்பெயர்க்க எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவை அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஏற்கனவே 6 சரக்கு வண்டி வந்து இருக்குது. இப்போ கூடுதலாக எத்தனை தேவை அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ 6 கண்டெய்னர்ஸு 5 டேஸு 135 டன் இதான் வந்து ஒர்க்கு. அப்போ அதை வந்து கீழே போட்டுக்கிறோம். ஸோ இங்கே கேட்குறது கூடுதலாக how many more lorries are required to transport 180 tons of goods in 4 days அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போது அது வந்து மேலே எத்தனை லாரி அப்படின்றது எக்ஸு, 4 அப்புறம் 180. இப்போ இந்த எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 × 5, இந்த 180 இந்த பக்கம் போயிடும், பை 135 × 4. இது 5 டேபிளில் 1 டைம்ஸ் போடுங்க. 5 2s are 10, பேலன்ஸ் 3 இருக்கும். அப்போ 27 வந்து வரும். இது வந்து 9 டேபிளில் போடுங்க. ஸோ 9 3s are 27, 9 2s are 18, அப்போ 20. இது 1 டைம்ஸு, இது வந்து 5 டைம்ஸு. சரியா?
இது பாருங்க, இது வந்து 1 டைம்ஸு, இது 2 டைம்ஸு. அப்போ 5 2s are 10. அப்போ மொத்தம் 10 லாரி வந்து இப்போ தேவை. பட் அவங்க என்ன கேட்குறாங்க, கூடுதலாக அப்படிதான் கேட்குறாங்க. அப்போ ஏற்கனவே 6 லாரி இருக்கு. இப்போ கூடுதலாக எத்தனை லாரி வேணும்? 10 - 4. இங்கே 10 இருக்கு. அப்போ 10ல் நம்ம 6 லெஸ் பண்ணால் நம்மளுக்கு 4. அப்போ 4 தான் ஆன்சர். சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த சம்பந்து பாருங்க, ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும், ஏ மற்றும் சி அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பர். அதே வேலையை பி தனியே எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ பாருங்க, ஏ வந்து 12 ஹவர்ஸு, பி ப்ளஸ் சி 3 ஹவர்ஸு, ஏ ப்ளஸ்ஸு சி 6 ஹவர்ஸு. சரிங்களா? இப்போது பி தனியே எவ்வளோ நேரத்தில் செய்வாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஏவோட 1 hour ஒர்க் வந்து எடுத்துக்கிறோம். அப்போ 12 ஹவர்ஸில் 1/12. பி ப்ளஸ் சியோட 1 hour ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3. அதேமாரி ஏ ப்ளஸ் சியோட 1 hour ஒர்க் என்ன 1/6. இப்போது நல்லா பாருங்கள், பி ப்ளஸ் சிலேருந்து இந்த ஏ ப்ளஸ் சி மைனஸ் பண்ணி இந்த ஏவை ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு பி வந்து கிடச்சிரும். சரிங்களா? நல்லா பாருங்கள், பி ப்ளஸ் சி மைனஸு ஏ மைனஸு சி ப்ளஸ் ஏ. அப்போ இந்த மைனஸ் சி ப்ளஸ் சி வந்து கேன்சலு, இந்த மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சலு, மிச்சம் பி மட்டும் இருக்கா? அவ்வளோதான் அப்போ ஆன்சர். அப்போது இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ பி ப்ளஸ் சி என்ன 1/3 மைனஸ் ஏ ப்ளஸ் சி வந்து 1/6. அப்போ ஏ வந்து 1/12. இங்கே வந்து ப்ளஸ் வரும். சரிங்களா? இங்கே ப்ளஸ் 1/12. 3 6 12க்கு எல்சிஎம் என்ன 12. 3 6 12 போடுங்க. 3 இது 1 டைம்ஸு, இது 2 டைம்ஸு, இது 4 டைம்ஸு. சரிங்களா? அப்போது இங்கே திரும்ப 2ல் போடுங்க. இது 1 டைம்ஸு, இது 1 டைம்ஸு, இது 2 டைம்ஸு. அப்போ 2 2s are 4, 4 3s are 12. எல்சிஎம் வந்து 12. அப்போ இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், மேலே 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 2ஆல் பண்ணணும், இங்கே 2ஆல் பண்ணணும், இங்கே 1. அப்போது 4 இங்கே என்ன இருக்குன்னா 4 - 2 + 1/12. அப்போ 4 + 1 என்ன 5. அப்போது 5 - 2 என்ன 3. அப்போது 3/12. சரிங்களா? அப்போ 3/12 என்ன, இது 1, இது 4. அப்போது 1/4 வந்து ஆன்சரு. அப்போ பி வந்து 4 ஹவர்ஸில் செய்வார், 4 மணி நேரத்தில் வந்து செய்வார். அதான் வந்து ஆன்சர். சரியா? சரி, ஓகே. இந்த சம்பந்து பாருங்க, தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொருத்த 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார். அதே வேலையை செய்ய தச்சர் பி ஆனவர் தச்சர் ஏவை விட 3 நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார். இருவரும் இணைந்து வேலை செய்து 22 நாற்காலிகளின் பாகங்களை பொருத்த எவ்வளவு நேரமாகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், இந்த மாதிரி 2 ஏபி சேர்ந்து கேட்டாங்கன்னா AB/A + B ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படியும் போடலாம், பட் இப்படி போட்டால் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். அப்போது ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார். அப்போ ஏ வந்து 15. பி என்ன சொல்கிறாங்க, ஏவை விட கூடுதலாக 3 நிமிடங்கள். அப்போ 15 + 3னா 18. இப்போ 15 × 18/15 + 18. சரியா? அப்போ 18ம் 15ம் எவ்வளோ கூட்டுங்க, 8 5 13 33. அப்போ 15 × 18/33. இது வந்து 3 டேபிளில் போடுங்க. 3 டேபிளில் போட்டிங்கன்னா இது 11 டைம்ஸு, இது பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸு. அப்போது 15 × 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90. அப்போ 90/11. சரிங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்கிற வேலையோட ஹவர்ஸ் வந்து 90/11. அவங்க கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 நாற்காலிகள் பாகங்களை பொறுத்த எவ்வளவு நேரமாகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ × 22 போடுங்க. இது 1 டைம்ஸு, அது 2 டைம்ஸு. அப்போ 9 2s are 18. டோட்டல் வந்து 180 ஹவர்ஸ். சரியா? அதான் ஆன்சர். இங்கே பாருங்கள், அதுதான் உங்களுக்கு தெளிவாக போட்டிருப்பேன். சாரி, 180 மினிட்ஸ் ஹவர்ஸ்ன்னு போட்டேங்க தப்பா. இங்கே மினிட்ஸில் தானே இருக்குது, 15 மினிட்ஸ் 3 மினிட்ஸு. அப்போ இங்கே வந்து மினிட்ஸில் தான் வரும். சரியா? அப்போ 180 மினிட்ஸ். இந்த சம்பந்து பாருங்க, ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 12 நாள்களிலும், பி மற்றும் சி ஆகியோர் அதை 15 நாள்களில், ஏ மற்றும் சி ஆகியோர் அதை 20 நாள்களிலும் முடிப்பர். ஒவ்வொருவரும் தனித்தனியாக அந்த வேலையை எத்தனை நாள்களில் முடிப்பர் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஏ + பி வந்து 12 நாள். அப்போ 1 டே அவருக்கு வந்து 1/2. பி + சி 1 டே அவருக்கு வந்து 1/15. ஏ + சி 1 டே அவருக்கு வந்து 1/20. சரிங்களா? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஒவ்வொருவரும் தனியே அந்த வேலையை எத்தனை நாள்களில் முடிப்பார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போது இது மூணுத்தையே கூட்டினா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × A + B + C வரும். ஏன்னா A + B + B + C + A + C கூட்டினீங்கன்னா
இங்க 2a இருக்கு, 2b இருக்கு, 2c இருக்கு. அப்போ 2 into a plus b plus c. சரியா? 2 into a plus b plus c 1 day இருக்கு. இது மூணுத்தையும் கூட்டுறோம். 1/12, 1/15, 1/20. சரிங்களா? ஸோ அது மாதிரி கூட்டும் போது இந்த 12, 15, 20 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 60 வந்து கிடைக்கும். அப்போ இங்க 5ஆல பண்ணணும், இங்க 4ஆல பண்ணணும், இங்க 3ஆல பண்ணணும். அதான் 5 plus 4 plus 3/60. சரிங்களா? அப்போ 5 3 8, 8 4 12. அப்போ 12/60. அப்போ இது 1, இது 5. சரிங்களா? அப்போ 1/5. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ 2a plus b plus c 1 day வரைக்கும் தான் 1/5. அப்போ இந்த 2 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 1/10 மாறிடும். அப்போ a plus b plus c 3 பேரோட ஒரு நாள் வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1/10. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஏன் a plus b plus c யோட வேலையை கண்டுபிடிக்கிறோம்னா, இப்போ ஏவோட ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்கணும்னா இந்த a plus b plus c யோட இந்த b plus c மைனஸ் பண்ணணும். சரிங்களா? இது பாருங்க, a plus b plus c இந்த மைனஸ் உள்ள போயிடுச்சுன்னா மைனஸ் b மைனஸ் c வந்துடும். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ a மட்டும் மிச்சம் இருக்கும். அப்போ a plus b plus c வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 1/10. b plus c யோட ஒரு நாள் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு 1/15. சரிங்களா? அப்போ 1/10 மைனஸ் 1/15 இது எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. அப்போ இங்கே 3ஆல மல்டிப்ளை பண்ணணும், இங்கே பார்த்தீங்கன்னா 2ஆல பண்ணணும். அப்போ 3 மைனஸ் 2 1. அப்போ 1/30. அப்போ ஏ வந்து 30 நாள் அந்த வேலையை வந்து செய்வார். சரிங்களா? அதே மாதிரி பி 1 day அவருக்கு வந்து a plus b plus c யோட a plus c மைனஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் கூட நீங்கள் மைனஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து b plus c யோட பண்ணுறோம், அடுத்து a plus c யோட பண்ணுறோம், அடுத்து a plus b யோட பண்ணுறோம் கடைசியாக. ஸோ பண்ணால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ வந்து நம்மளுக்கு தனித்தனியாக கிடச்சிரும். அப்போது a plus b plus c வந்து 1/10, a plus c யோட வேல்யூ வந்து மேலே எழுதிருக்கும் 1/20. சரிங்களா? இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 20 வந்து கிடைக்கும். அப்போ இங்கே 2ஆல பண்ணணும், இங்கே 2ஆல பண்ணணும். அப்போ 2 - 1 1, 1/20. இது வந்து 1 day இருக்கு. அப்போ b வந்து மொத்தமாக 20 நாள் வந்து செய்வார். சரிங்களா? இப்போ அதே மாதிரி சிக்கு பாருங்க, a plus b plus c யோட a plus b பண்ணணும். இது எப்படி இங்கே a plus b அங்கே a plus c வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். a plus b plus c மைனஸ் a மைனஸ் b வருது. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும், c மட்டும் மிச்சம் இருக்கும். அப்படி இருக்கும்போது இது ரெண்டு வேலையும் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ a plus b plus c வந்து 1/10, இது வந்து 1/12. அப்போ எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 60 கிடைக்கும். ஸோ 5 6 6 5 30 32 60. அப்போது இங்கே வந்து 6ஆல பண்ணணும், இங்கே வந்து 5ஆல பண்ணணும். அப்போ 6 - 5 1, 1/60. அப்போ சி வந்து 60 நாளில் வந்து செய்வார். சரிங்களா? ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஹவு லாங் வுட் ஈச் டேக் டு டூ த சேம் ஒர்க். ஸோ தனித்தனியாக அந்த வேலையை எத்தனை நாள்களில் முடிப்பார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம a plus b plus c யோட வேலையை வந்து கண்டுபிடிக்கிறோம். 3 பேரும் ஒன்றா சேர்ந்தா என்ன அப்படின்ட்டு. அப்புறம் அதுலேருந்து ஒவ்வொன்றுத்தையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தனியாக a கிடச்சிடுது, தனியாக b கிடச்சிடுது, அதுக்கப்புறம் தனியாக பார்த்தீங்கன்னா c வந்து கிடச்சிடுச்சு. சரிங்களா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஒரு வேலையை முடிக்க ஒரு ஆண் 10 நாள்களும் ஒரு பெண் 6 நாள்களும் எடுத்துக்கொள்கின்றனர். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 3 நாள்கள் செய்த பிறகு அந்த பெண் வேலையை விட்டு சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை அந்த ஆண் எத்தனை நாள்களில் முடிப்பார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரியா? ஸோ நல்லா பாருங்க, மேன் வந்து 10 நாளில் ஒரு வேலை செய்வார். அப்போ ஒரு நாள் வேலை வந்து 1/10. பெண் வந்து 6 நாளில் செய்வார். அப்போ ஒரு நாள் வேலை வந்து 1/6. அவங்க 2 பேரும் சேர்ந்து 3 நாள் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பெண் வந்து விட்டு போயிடுறாரு. அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து 3 நாள் செஞ்ச ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நம்ம கூட்டணும். அப்போ 1/10 + 1/6 கூட்டுங்க. ஸோ 10க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுங்க. 2 டேபிளில் போட்டிங்கன்னா 5 3. அப்போ 5 3s are 15, 15 2s are 30. அப்போது 30 தான் எல்சிஎம். இங்கே 3ஆலையும் இங்கே 3ஆல பண்ணணும், இங்கே 5ஆலையும் இங்கே 5ஆல பண்ணணும். அப்போது 5 + 3 = 8. அப்போ 8/30 × 3. இங்கே 1 டைம்ஸ், இங்கே 10 டைம்ஸ். அப்போ 8/10. அதுதான் இங்கே வந்து நான் போட்டிருக்கேன். சரியா? சரி, ஓகே. அப்போ மிச்ச வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ல் இந்த 8/10 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 10. அப்போ 10 - 8 2/10. இது வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அப்போது இந்த ரிமைனிங் ஜாப் இருக்குல்ல 2/10, அதோட இப்போ யார் விட்டு போயிட்டா, பெண்ணு விட்டு போயிட்டா. அப்போ அந்த ஆண் மட்டும் மிச்சம் இருக்க வேலை செய்கிறாரு. அப்போ அந்த ஆணோட ஒரு நாள் வேலை என்ன, 1/10. அப்போ 2/10/1/10. அப்போ 2/10 இந்த 10/1 மாறிடும். அப்போ 10/1. இந்த 10ம் இந்த 10 கேன்சலு, மிச்சம் வந்து 2. அப்போ அந்த ஆண் மட்டும் மீதமுள்ள வேலையை வந்து 2 நாளில் வந்து செஞ்சு முடிக்கிறாரு. சரியா? அப்போ அதான் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாள்களில் முடிப்பார் எனில்
இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள்கள் எடுத்துக்கொள்வர் என காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின்லேயே பாருங்க, பி வந்து 24 நாளில் முடிப்பார். ஏ வந்து பியை விட 3 மடங்கு அதிகமாக செய்வார் வேலை. அப்போது 24/3 போட்டிங்கன்னா உங்களுக்கு 8 வந்து கிடைக்கும். அப்போ ஏ வந்து 8, பி வந்து 24. சரியா? ஸோ ஏன்னா கொஸ்டினே சொல்லிட்டாங்க, ஏ வந்து பியை விட 3 மடங்கு வந்து அதிகமாக செய்வார் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் பி. அப்போது இது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுங்க, AB/A+B. ஸோ இந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து செய்கிற வேலை ஏபி அப்படின்னு கேட்டாலே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 24 × 8, ஸோ இங்கே போடுறேன் 24 × 8 பை 8 + 24. 8 + 24 எவ்வளோ? 32. அப்போ 24 × 8/32. இது 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ், இது 1 டைம்ஸ், இது 6 டைம்ஸ். அப்போ மொத்தம் இருவரும் சேர்ந்து 6 நாளில் வந்து வேலையை செய்வாங்க. சரிங்களா? ஸோ இங்கே நான் உங்களுக்கு புரியணும் அப்படின்ட்டு டீட்டெயிலாக எழுதியிருக்கேன். பட் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் வந்து சீக்கிரமாக போட்டுடலாம். சரியா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, 5 மாணவர்கள் அல்லது 3 மாணவிகள் ஒரு அறிவியல் திட்ட செயலை 40 நாள்களில் முடிப்பர். 15 மாணவர்கள் மற்றும் 6 மாணவிகள் அதே திட்ட செயலை முடிக்க எத்தனை நாள்கள் ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின்ல நல்லா பாருங்க, 5 மாணவர்கள் அல்லது 3 மாணவிகள் அப்படின்ற போது ஈக்குவல் டு, மற்றும் அப்படின்னும் போது பிளஸ், அப்போ 15 பாய்ஸ் + 6 கேர்ள்ஸ். ஸோ இவங்க வந்து 40 நாளில் முடிப்பாங்க, இவங்க வந்து 40 நாளில் முடிப்பாங்க. அப்போ இவங்க வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து பாய்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இங்கே வந்து பாய்ஸாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். பாய்ஸ் = 3/5 கேர்ள்ஸ். ஏன்னா இந்த 5 வந்து இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 3/5 கேர்ள்ஸ். நம்ம ஏன் பாய்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாய்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? அப்போ இந்த 3/5 எடுத்து போய் இதில் போட்டிங்கன்னா இது 1 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். அப்போ 3 3s 9 கேர்ள்ஸ், 9 + 6 15 கேர்ள்ஸ். சரியா? இப்போ பாருங்க, இங்கே கேர்ள்ஸ் கண்டுபிடிச்சதுனால இங்கேயும் நீங்கள் கேர்ள்ஸ் தான் கணக்கில் எடுத்துக்கணும். ஒருவேளை இங்கே வந்து கேர்ள்ஸ் = 5/3 பாய்ஸ் அப்படியே கண்டுபிடிச்சு போடலாம். அப்படி போட்டாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். சரிங்களா? இப்போ இங்கே வந்து நீங்கள் கேர்ள்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கேர்ள்ஸ் தான் எடுத்துக்கணும். அப்போ 3 கேர்ள்ஸு 40 டேஸில் முடிச்சிருக்காங்க. அப்போ 15 கேர்ள்ஸு எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க, எக்ஸ். சரியா? சரி, ஓகே. அதுதான் போட்டிருக்கோம். 3 × 40. 3 கேர்ள்ஸ் வந்து 40 நாளில் முடிக்கிறாங்க. அப்போது இங்கே வந்து 15 கேர்ள்ஸு எத்தனை நாள் அதே ப்ராஜெக்டை முடிப்பாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போது கேர்ள்ஸ் வந்து அதிகமாகுது, அப்போ இந்த இடத்துல டேஸ் வந்து கம்மியாகும். அதனால இது எதிர் விகிதம், அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். சரிங்களா? சாரி, நேர் விகிதம். இது வந்து எதிர் விகிதம், அதனால ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ணணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். மீன்ஸ் வந்து 3, டேஸ் வந்து 40. ஸோ மிச்சதெல்லாம் 1. அப்போ இந்த இடத்துல நம்ம டேஸ் தான் கண்டுபிடிக்கணும், x × 15. அப்போ எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் இந்த பக்கம் சென்ட் பண்ணிங்கன்னா 15 இங்கே போயிடும். அப்போ இது 1 டைம்ஸ், இது 5 டைம்ஸ், இது 1 டைம்ஸ், இது 8 டைம்ஸ். சரிங்களா? அப்போ 8 5s are 40. ஆன்சர் வந்து 8 டேஸ். இங்கே வந்து பாருங்க, 32 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 15 நாள்களில் முடிப்பர் எனில் அதே வேலையின் 2 மடங்கை எத்தனை ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர். ஸோ 32 பேர் 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, 15 நாளில் முடிக்கிறாங்க ஒரு வேலையை. இப்போ பாருங்க, எத்தனை மென்னு எக்ஸ். சரிங்களா? 10 ஹவர் வேலை செய்கிறாங்க, 10 24 நாளில். பட் ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, டபுள் தட் ஒர்க். அந்த வேலை வந்து 2ஆக செய்கிறாங்க. டபுள் தட் ஒர்க்னா அப்போ ஒர்க் வந்து இங்கே கீழே வந்து 2 போடணும். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ இங்கே 1 ஒர்க்குனா 1, இங்கே வந்து டபுள் தட் ஒர்க்னா 2 போடணும். சரியா? இது வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணணும், இங்கே 2 போடணும். அப்போ எக்ஸ் = இதெல்லாம் இந்த பக்கம் சென்ட் பண்ணிட்டா 24/10 வந்து கீழே வந்துடும். அப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 1 டைம்ஸ் 12 2s are 24. இந்த 2 கேன்சலு, இது கேன்சல் பண்ணுங்க. 5 2s are 10, 3 5s are 15, 1 2s are 2, 16 2s are 32. அப்போ 16 × 3 என்ன? 48. அப்போ ஆன்சர் வந்து 48. சரியா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, அமுதா ஒரு சேலையை 18 நாட்களில் நெய்வார். அஞ்சலி அனிதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாள்களில் நெய்து முடிப்பர் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ அமுதா ஏ வந்து 18 நாளில் செய்வாங்கன்னா, அனிதா பி வந்து அவங்கள விட 2 மடங்கு திறமைசாலி அப்படின்னும் போது 18ல் 2 போச்சுன்னா, சாரி 18ல் 2 டிவைட் பண்ணுங்க, அப்போ 9. அப்போது 9 நாளில் வந்து செய்வாங்க. சரிங்களா? ஏன்னா கொஸ்டினில் கொடுத்துறாங்க ஆஸ் ட்வைஸ் as குட் அப்படின்னு கொடுத்துறாங்க. இப்போது இந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஃபார்முலா சொல்லியிருக்கேன், AB/A+B. ஏ வந்து 18, பி வந்து 9. அப்போ 18 + 9, 18 × 9, 18 + 9னா 27. இது 1 டைம்ஸ், இது 3 டைம்ஸ், இது 1 3s are 3, 6 3s are 18. அப்போ ஆன்சர் வந்து 6 டேஸ். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போட்டால் ஆன்சர் வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த சம் வந்து பாருங்க, ஏ பி மற்றும் சி ஆகிய மூவர் ஒரு வேலையை 5 நாள்களில் முடிப்பர். ஏ மற்றும் சி வந்து அதே வேலையை 7.5 நாட்கள்லையும்,
ஏ ஆனவர் தனியே 15 நாட்களையும் முடிப்பார் எனில் பி மற்றும் சி வந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட ஒரு நாள் வேலை வந்து கொஸ்டினில் வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் வேலை வந்து 1/5. அப்போ ஏ பிளஸ் சி ஒரு நாள் வேலை வந்து 1/15/2. இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. 7 2s are 14 + 1 15/2. அப்போ இது மேலே போயிடுச்சுன்னா 2 வந்து மேலே போயிடும். 2/15. இது வந்து ஒரு நாள் வேலை. சரிங்களா? இப்போ ஏவோட ஒரு நாள் வேலை என்ன? 1/15. சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து பி பிளஸ் சி வந்து கிடச்சிடும். கொஸ்டினில் பி பிளஸ் சி தான் கேட்குறாங்க. பாருங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி மைனஸ் ஏ போட்டிங்கன்னா இந்த ஏவும் இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் பி பிளஸ் சி வந்து இருக்கும். அப்போ நம்மளுக்கு கிடச்சிடும். அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து 1/15, ஏ வந்து 1/15, இது வந்து 1/5, இது வந்து 1/15. அப்போது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணும்போது இதுக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 15 வந்து கிடைக்கும். அப்போது இங்கே 5 3s are 15 வரும். அப்போ இங்கே 3 வரும். அப்போ 3 - 1/15 வரும். அப்போ 2/15 கிடச்சிரும். சரிங்களா? இது வந்து ஒரு நாள் வேலை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மொத்த வேலை தான் கேட்குறாங்க. அப்போ இது வந்து திரும்ப ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 15/2 மாறிடும். ஒருவேளை ஆன்சரில் மிக்சர் ஃப்ராக்ஷனில் கேட்டாங்கன்னா 7.5 நாட்கள் அப்படின்னு நீங்கள் எழுதலாம். சரியா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஒரு முகாமில் 65 நாள்களுக்கு 490 வீரர்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் இருந்தன. 15 நாள்களுக்கு பிறகு மேலும் பல வீரர்கள் முகாமிற்கு வந்ததால் மீதமிருந்த மளிகை பொருட்களானது 35 நாள்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது. எனில் எத்தனை வீரர்கள் முகாமில் சேர்ந்தனர் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 490 வீரர்கள் வந்து இருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு 65 நாட்களுக்கு வந்து மளிகை பொருட்கள் வந்து இருக்குது. சரிங்களா? அப்போ 15 நாட்களுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் பேர் சேர்றாங்க. அப்போ எத்தனை பேர் சேர்ந்தாங்க கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது இந்த 65 கூட இந்த 15 மைனஸ் பண்ணிக்கணும். கீழே ஒர்க்கில் 1 வந்து வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த 490 கூட தான் எத்தனை பேர் சேர்ந்தாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ இந்த 490 + எக்ஸ் வந்துடும். அவங்க கொஸ்டினை சொல்லிட்டாங்க 35 நாட்களுக்கு மட்டுமே இருந்தது. அப்போ இன்ட்டு 35. சரிங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த 490 + எக்ஸ் அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 35 இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. பை 35 வந்துடும். இந்த 65 - 15 வந்து 50 மாறிடும். இது வந்து 5 டேபிளில் போடுங்க. 7 5s are 35, 10 5s are 50, 1 7s are 7, 7 7s are 49. இந்த 0 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 70 × 10 வந்து 700. இந்த 490 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 700 490 லெஸ் பண்ணுங்க 0. சரிங்களா? ஸோ 10ல் 9 போச்சுன்னா 1, அதுக்கப்புறம் 6ல் 4 போச்சுன்னா 2. அப்போ 210 சோல்ஜர்ஸ். சரிங்களா? இதுதான் வந்து ஆன்சர். இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, இது கொஞ்சம் நல்லா பாருங்க அந்த கொஸ்டினை. சரிங்களா? ஒரு சிறு தொழில் நிறுவனம் 40 ஆண்களை பணியமர்த்தி 150 நாள்களில் 540 விசைப்பொறி இறைப்பிகளை மோட்டார் பம்ப்ஸை தயாரிக்க ஒரு ஒப்பந்தம் வந்து போடுறாங்க. 75 நாட்களுக்கு பிறகு அந்த நிறுவனத்தால் 180 விசைப்பொறி இறைப்பிகளை மட்டுமே தயாரிக்க முடிந்தது. வேலையானது ஒப்பந்தத்தின்படி நேரத்திற்கு முடிய கூடுதலாக எத்தனை ஆண்களை அந்நிறுவனம் பணியமர்த்த வேண்டும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 540 மோட்டாரு 150 நாளில் 40 எம்ப்ளாயை வச்சு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. இப்போ 75 நாள் வந்து முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் அவங்களால 180 மோட்டார் தான் வந்து அவங்களால செய்ய முடிஞ்சுது. அப்போது மிச்சம் எவ்வளோ இருக்குது? 360 மோட்டார் இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணணும்? ஆட்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். டேஸ் வந்து இன்னும் 75 நாள் தான் இருக்குது. அப்போ ஆட்களை இன்க்ரீஸ் பண்ணணும். எவ்வளோ ஆட்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ இதற்கும் தான் நீங்கள் போடணும். அப்போ 40 எம்ப்ளாயி 75 நாள் 180ன்றது ஒர்க்கு. அப்போ இங்கே பாருங்கள், கூடுதலாக சேர்க்கணும். அந்த 40 கூட இப்போ சேர்க்கணும். அப்போ 40 + எக்ஸு × 75 நாள் பை 360. அப்போ இந்த 40 + எக்ஸ் அப்படியே வச்சுங்க. இந்த 360 பை 75 வந்து இந்த பக்கம் சென்ட் பண்ணுறேங்க. சென்ட் பண்ணிங்கன்னா 360 மேலே போயிடும், 75 கீழே வந்துடும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 75 கேன்சல் ஆகிடும். இது 1 டைம்ஸு 180, இது 2 டைம்ஸு. அப்போ 40 × 2 80. அப்போது 40 + எக்ஸு = 80. அப்போ எக்ஸ் = 80 - 40, எக்ஸ் = 40. அப்போ கூடுதலாக அவங்க எத்தனை பேரை இப்போது சேர்க்கணும்? 40 பேரை வந்து சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி போடாமல் இதை கொஸ்டினை பார்த்தே சொல்லிடலாம். ஏன்னா 75 நாள் போயிடுச்சு, 40 எம்ப்ளாயை வச்சு 180 தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது மிச்சம் 75 நாள் தான் இருக்குது. இன்னும் 360 வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ இப்போ எவ்வளோ பேரை பணியமர்த்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 180 × 2 போட்டிங்கன்னா 360. அப்போ 40 இருக்கா? 40 × 2 போட்டிங்கன்னா 80. சரிங்களா? அப்போ ஏற்கனவே 40 பேர் இருக்காங்க. அப்போ கூட 40 பேர் சேர்த்தா போதும் அப்படின்ட்டு நீங்கள் கொஸ்டினை வச்சு சொல்லிடலாம், நீங்கள் இந்த மாதிரி போடாமல். சரியா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, பி என்பவர் தனியே ஒரு வேலையின் அரை பகுதியை 6 நாள்களிலும், கியூ என்பவர் தனியே அதே வேலையின் 2/3 பகுதியை 4 நாள்களிலும் முடிப்பர். இருவரும் இணைந்து அந்த வேலையின் 3/4 பகுதியை எத்தனை நாள்களில் முடிப்பர் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையில அரை பகுதியை பி வந்து 6 நாளில் முடிக்கிறாரு. அப்போ முழு ஒர்க்கு எவ்வளோ நாளில் முடிப்பாரு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்.
அதே மாதிரி Q வந்து 2/3 பகுதியை 4 நாள்ல முடிப்பாரு. அதே மாதிரி Q வந்து ஃபுல் ஒர்க் எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபுல் ஒர்க் முழு வேலையை கண்டுபிடிச்சாதான் நம்ம இந்த 3/4 பகுதியை நம்ம கண்டுபிடிக்க முடியும். 2 பேரும் சேர்ந்து இந்த 3/4 பகுதியை எத்தனை நாள்ல செய்யறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்ப பாருங்க, P வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 1/2 ஒர்க்கு 6 days. அப்ப இந்த 2 அப்படியே இந்த பக்கம் போட்டுங்க. 6 2s are 12. அப்போ முழு வேலையை 12 நாள்ல வந்து முடிப்பாரு. அதே மாதிரி Q பாருங்க, 2/3 வரைக்கு 4 நாள். அப்போ 4 இன்ட்டு இந்த 2/3 இந்த பக்கம் போட்டீங்கன்னா 3/2 மாறிடும். அப்போ 3/2 போட்டீங்கன்னா 6 நாள்ல வந்து Q வந்து முடிப்பாரு. சரிங்களா? ஸோ இப்போ P + Qவோட வேலையை வந்து நீங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ 2 பேரும் சேர்ந்து முடிக்கிறதுக்கு AB/A + B ஃபார்முலா இருக்கு. அப்போ 12 × 6/12 + 6, 12 × 6/18. இது 1 times, இது 3 times, இது 1 times, இது 4 times. அப்போ P + Q 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாள்ல வந்து முடிப்பாங்க. 4 daysல வந்து முடிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இங்க போட்டிருக்கேன். நீங்க இந்த மாதிரி ஈஸியாவும் போட்டுடலாம். சரியா? ஸோ இது வந்து 1 day ஒர்க் வந்து 1/4. அப்போ மொத்த வேலை வந்து 4 நாள். சரிங்களா? 4 days. கொஸ்டின்ல என்ன கேட்கிறாங்க? in how many days working together they finish 3/4 of the work அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ 3/4 பங்கு ஒர்க்கை அவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்ட்டு கேட்கிறாங்க. அப்போ 3/4 இன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்க? 4 போட்டிங்கன்னா இது 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 3 daysல வந்து இந்த 3/4 ஆஃப் த ஒர்க் வந்து அவங்க முடிப்பாங்க. சரியா? அப்போ ஆன்சர் வந்து 3 days. சரிங்களா? ஆன்சர் வந்து 3 days. ஸோ நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் Pயோட முழு வேலையை கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் Qவோட முழு வேலையை கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்த முழு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 days. அதை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்தது வந்து 3/4. அப்போ 3/4 அவங்க 2 பேரும் சேர்ந்து செய்யற வேலை 4 நாள். இது கேன்சல் பண்ணா ஆன்சர் வந்து 3. அப்ப ஆன்சர் வந்து 3 days. சரியா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, X என்பவர் தனியே ஒரு வேலையை 6 நாள்களிலும் Y என்பவர் தனியே அதே வேலையை 8 நாள்களிலும் முடிப்பார். X மற்றும் Y ஆகியோர் இந்த வேலையை 4800க்கு ஒப்புக்கொண்டனர். Z என்பவரின் உதவியுடன் அவர்கள் அந்த வேலையை 3 நாள்களில் முடித்தனர் எனில் தொகையில் Z-இன் பங்கு எவ்வளவு அப்படின்ட்டு கேட்கிறாங்க. அப்போ நம்ம X, Y, Z, ஸோ 3 பேரோட விகிதம் தெரிஞ்சாதான் நம்ம அவங்களுக்கு எவ்வளவு ஷேர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம முதல்ல Xோட ஒரு நாள் வேலை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். Xோட ஒரு நாள் வேலை வந்து 1/6, Yயோட ஒரு நாள் வேலை வந்து 1/8. இப்போ கொஸ்டின்லேயே சொல்லியிருக்காங்க X + Y, Z 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 3 நாள்ல முடிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ X + Y + Z அவங்களோட ஒரு நாள் வேலை வந்து 1/3. இப்போ Z-ஓட ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்கணும்னா நம்ம இதுல இருந்து இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ X + Y + Z-ல -Y - X போட்டீங்கன்னா இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். மிச்சம் Z மட்டும் இருக்கும். சரிங்களா? X + Y + Z-ல -X - Y போடுங்க. இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல், மிச்சம் Z மட்டும் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 1/3 - 1/8 -1/6 386 LCM என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24. 24ன்றது LCM. இது மூணுத்துக்கான LCM. அப்போ இங்க 8ஆல மல்டிப்ளை பண்ணணும், இங்க வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணணும், இங்க பாத்தீங்கன்னா 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அப்போ 8 - 3 - 4/24. சரியா? சரி, ஓகே. அப்போ 8 - 3 - 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1. 8 - 3 5, 5 - 4 1. அப்போ 1/24. அப்போ Z-ஓட ஒரு நாள் வேலை என்ன? 1/24. இப்போ நம்ம 3 பேருக்குமான விகிதம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 1/6, 1/8, 1/24. இப்போ இதுக்கு மூணுத்துக்கு எல்சிஎம் எடுக்கணும். 6, 8, 24 எல்சிஎம் எடுங்க. ஸோ 6, 8, 24 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 டேபிளில் போடுங்க. ஸோ 3 2s are 6, 4 2s are 8, 12 2s are 24. இது வந்து 4 டேபிளில் இது வந்து 3 டேபிளில் போடுங்க. திரும்ப 1 டைம்ஸ் இது 4, இது பார்த்தீங்கன்னா 4. திரும்ப 4 டேபிளில் போட்டிங்கன்னா 1 1 1. அப்போ 4 3s are 12, 12 2s are 24. எல்சிஎம் வந்து 24. அப்போ இங்க 4ஆல மல்டிப்ளை பண்ணணும், இங்க 3ஆல மல்டிப்ளை பண்ணணும், இங்க 24 அப்படியே இருக்கு, இங்க 1. அப்ப ரேஷியோ என்ன? 4:3:1. சரியா? ஸோ இதான் வந்து விகிதம். இப்போ அவங்க கேட்கறது வந்து இசட்டோட பங்கு தான் கேட்குறாங்க. இப்போ இதோட மொத்த பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 + 3 7, 7 + 1 8. அப்போ மொத்த பங்கு வந்து 8. 8ல இசட்டோட பங்கு வந்து 1. அப்போ இன்ட்டு 4800 போடுங்க. ஸோ போட்டிங்கன்னா 1 8s are 8, 6 8s are 48. அப்போ 600. அப்போ இசட் வந்து 600 ரூபாய் வந்து இசட்டுக்கு வந்து கிடைக்க வேண்டியது. சரியா? அவ்வளோதான் ஆன்சர். சரியா? ஸோ நல்லா பாருங்க, கொஸ்டின்ல வந்து எக்ஸ் கொடுத்துறாங்க, ஒய் கொடுத்துறாங்க, 3 பேரும் சேர்ந்தது கொடுத்துறாங்க.
இப்போ நம்ம இவங்க 3 பேருக்குமான ஒரு நாள் விகிதம் வந்து நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்மளால ஆன்சரை வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம இசட்டோட ஒரு நாள் வேலை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதில் மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு இசட் வந்து கிடச்சிடுது. திரும்ப இந்த 3 பேரோட ஒரு நாள் வேலையோட விகிதம் வந்து நம்ம சமப்படுத்துகிறோம். அப்போ அதற்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ எல்சிஎம் எடுக்கும் போது 3 பேரோட விகிதம் வந்து 4:3:1 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இது இப்போ வந்து பங்கு, சரிங்களா? ஸோ எக்ஸ் வந்து 4 பங்கு, ஒய் வந்து 3 பங்கு, இசட் வந்து 1 பங்கு. இப்போ மொத்த பங்கு வந்து 8. அப்போ 8ல் இசட் பங்கு என்ன? 1. அப்போ இன்ட்டு 4800 போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 600 ரூபாய் வந்து கிடச்சிருது, சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இதோட வந்து நம்மளோட டைம் அண்ட் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு, சரிங்களா? இதோட டைம் அண்ட் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம அடுத்து வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்கலாம். தனி வட்டி கூட்டு வட்டி வந்து நம்ம பார்க்கலாம், சரிங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி நம்ம ஸ்கூல் புக்கில் 6th to 10th வர புக்கில் இருக்க சம்ஸ் மொத்தமாக இந்த டாபிக் மட்டும் இல்லாமல் எல்லா டாபிக்ஸுமே சால்வ் பண்ண பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். வேணுன்றவங்க போய் வாங்கிக்கலாம் பார்த்துட்டு. ஸோ ருபீஸ் பார்த்தீங்கன்னா 99 rupees தான் அதோட ப்ரைஸு. ஸோ எல்லாமே வந்து ஒரு சம்ஸ் விடாமல் சால்வ் பண்ணியிருப்பேன், சரிங்களா? ஸோ வேணுன்றவங்க அதில் போய் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு வரும், சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.